கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை என்னன்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. எப்படியானால் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஸோ இதில் நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, சகேயு என்னப்பட்டவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். சகேயை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் சகேயு விஷயத்தில் ஒரு காரியம் நடக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சகேயு ஆண்டவர் அழைக்கும் பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, இவர் என்ன பாவியான மனுஷனிடத்தில் போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சகேயை குறித்து முறிமுடிப்பாங்க. சகேயு தன்னை அழைத்த அழைப்பை பார்த்ததுனால தனக்குள்ளே இருந்த காரியங்களை தானே மாற்றிக்கொண்டான். இன்னைக்கு நம்ம எதை பார்க்குறோம்? நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளை முறுமுறுக்கிறத பார்த்து இன்னைக்கும் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்தில் நம்ம தடை வைக்கிறோமா? இல்லை ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பை மாற்றம் பார்த்து நாம் மாற்றிக்கிட்டு அந்த ஊழியத்துக்காக நம்ம ஓடுறோமா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்னை அழைச்ச அழைப்பை மாத்திரம் நான் பார்த்தேன் அப்படின்னா, சுற்றி முறுமுறுக்கிறவங்களுடைய வார்த்தை என்னை கஷ்டப்படுத்தாது, என்னுடைய ஊழியத்துக்கு அது தடையாக நிற்காது, என் ஊழியத்தை அது தடை பண்ணாது. அதனால் சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோதான் பேசினாலும், பாவியான மனுஷன்னு சொல்லி சகேயுவை சொன்னாலும், அந்த இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தான் இல்லையா? ஆண்டவர் அழைத்த அழைப்பை மாற்றம் பார்த்ததுனால தன்னை அவன் முழுமையாக ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள். யோசித்து மனம் திரும்புவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you.